பாருங்கள் பவுலில் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் வந்து நீங்கள் 5 to 10 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் வந்து கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து டெய்லி வந்து அல்சர், வயிற்று புண்ணு இந்த பிரச்சனை உள்ளவங்க காலையில் மார்னிங் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்குங்க. 1 மந்த்துக்கு இதை கண்டினியூஸாக எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. இப்போ தேங்காய் வந்து சில்லாக கீறி எடுத்துக்குவேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கீறி எடுத்துட்டேங்க. இப்போ இதில் வந்து தேங்காய் முங்காத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மூடி நல்லா வச்சிடலாங்க. மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நீங்கள் எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி வந்து தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இது மாதிரி வச்சிங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் கெட்டே போகாதுங்க. ஸோ அதனால் நம்ம எப்போ வேணுமோ அப்போ தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டிப்பு எதுக்குனாங்க, கரப்பான்பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாடுலர் கிச்சன் இதிலலாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறையா இருக்குங்க. ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்பு தாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்க என்னென்னா பெப்பர்மெண்ட் ஆயில், அதாவது மிளகு புதினா சேர்த்த ஆயிலுங்க. இது வந்து அமேசான் எங்கே வேணாலும் கிடைக்கும். நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ இந்த ஆயிலை வந்து நாங்கள் பாருங்கள் காட்டனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிச்சனோட செல்ஃபு டோர்லாம் இருக்குல்ல, அந்த கார்னர்ஸ் இதிலெல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிச்சனை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஸ்மெல் ரொம்ப காட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். கரப்பாம்பூச்சிலாம் அவ்வளோ இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராதுங்க. இது எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. சர்க்கரையிலங்க பூச்சி, எறும்பு இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கணும்னா ஒரு 4-5 கிராம்பை போட்டு வைங்க. எதுவுமே வராதுங்க. உப்பு போட்டு வச்சுருக்க ஜாடியிலங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணால் துரு பிடிச்சிடுங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் வந்து என்னென்னா வுட்டன் ஸ்பூன், அதாவது மரத்திலான செஞ்ச ஸ்பூனை யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.